வணக்கம். இன்றைக்கு நாஸ்டாக் வந்து 10% வந்து சோஃபார் கெயின் பண்ணியிருக்குது, மேலே போயிருக்கு. ஆனால் நேற்று வந்து சைனாக்கு எதிராக 104% வந்து டரிஃப் போட்டபடியாக மார்க்கெட் வந்து நேற்று மத்தியானம் 12 மணிக்கு பிறகு கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அந்த நான் காட்டின QQQ ETF அந்த ஸ்டாக் மட்டும் $30 ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ள கீழே இறங்கி இருந்துச்சு. அப்போ எல்லாரும் நினைச்சது சரி, அதுக்கும் சைனா ஏதாவது சொல்லும், ரிட்டாலியேட் பண்ணும், ஸோ இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து கீழே போகுது அப்படின்னு நினச்சி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவைகள் எல்லாம் கீழே ஸ்டாக் போகும்னு நினச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் ட்ரம்ப்போட ஒரு நியூஸ் 90 டேஸுக்கு தான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த டரிஃப் இதை வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வந்த ஒரு நியூஸால் வித்தின் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸுக்குள்ள வந்து அந்த ஸ்டாக் மட்டும் நாஸ்டாக் திருப்பி ஒரு 10% மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கு எவ்வளவு பேரெல்லாம் லூஸ் பண்ணாங்களோ தெரியல, ஆனால் யாரெல்லாம் கெயின் பண்ணாங்களோ தே காட் லக்கி என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு கூட ட்ரெண்டும் சரி டவுன் ட்ரெண்ட் தான், இப்போ இருக்கிற மார்க்கெட்டும் சரி எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் போய்கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் கெயின் பண்ணாங்களோ மேசிவ் கெயின், பெருசாக கெயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாம் தே காட் லக்கி டுடே. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சோ இல்லாட்டி ட்ரெண்டை வச்சோ இப்போ இந்த ஜான்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரேட் பண்ணவே இயலாது. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒவ்வொரு ஹாட் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட் வந்து சரியான வாலட்டைலாக இருக்குது. அது பயங்கர க்ரேஸியாக அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்கொண்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் வாட்ச் அவுட். நீங்கள் எவ்வளவுத்துக்கு போடுறீங்களோ அவ்வளோத்தை நீங்கள் லூஸ் பண்ணலாம். At the same time you can gain too, but if you are lucky.